எத்தனை பேர் உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார்னு நம்புறீங்களோ உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். அவரை மகிமைப்படுத்த போகிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நிலையில்லா இம்மண்ணில் எனக்கா விலையில்லா ரத்தம் சிந்தினா, நிலையில்லா இம்மண்ணில் எனக்கா விலையில்லா ரத்தம் சிந்தினா. இன உலகில் பாவத்தில் அலைந்தே தூக்குவார் இல்லையே, கண்ணீரும் சிந்தினேன். இன உலகில் பாவத்தில் அலைந்தே தூக்குவார் இல்லையே, கண்ணீர் சிந்தினேன். என்னை அணைத்தார், கண்ணீர் துடைத்தார், சந்தோஷமும் தந்தார். என்னை அணைத்தார், கண்ணீர் துடைத்தார், சந்தோஷமும் தந்தார். நிலையில்லா இம்மண்ணில் எனக்கா விலையில்லா ரத்தம் சிந்தினார். உணர்ந்து நிலையில்லா ஆமென் ரத்தம் சிந்தினார். காணாத ஆட்டை போலவே அலைந்தே வழி தப்பியே நான் திரிந்தேன். காணாத ஆட்டை போலவே அலைந்தே வழி தப்பியே நான் திரிந்தேன். என்னை தேடினார், சொந்தமாக்கினார், தம் மந்தையில் சேர்த்தார். என்னை தேடினார், சொந்தமாக்கினார், தம் மந்தையில் இணைத்தார். நிலையில்லா இம்மண்ணில் எனக்காய் விலையில்லா, நிலையில்லா இம்மண்ணில் எனக்காய் விலையில்லா. மூன்றாணிகளால் கடாவப்பட்டார், ஐங்கண்டத்திற்கா ஐங்காயமேற்றார். மூன்றாணிகளால் ஐங்கண்டத்திற்கா ஐங்காயமேற்றார். நீசனாம் எந்த பாவம் சுமந்தார், யாவும் சகித்தார். நீசனாம் எந்த பாவம் சுமந்தார், யாவும் சகித்தார். நிலையில்லா இம்மண்ணில் எனக்கா glory ஆமென். நிலையில்லா இம்மண்ணில் எனக்கா ஆமென் ரத்தம் சிந்தினார். அந்தோ பாடுகள் கோரமாய் சகித்தார், பாவ நிவாரண பலியானார். அந்தோ பாடுகள் பாவ நிவாரண பலியானார். இஸ்ரவேலரை தாமீட்டிடவே மெய்யன்பு கொண்டார். இஸ்ரவேலரை தாமீட்டிடவே மெய்யன்பு கொண்டார். நிலையில்லா இம்மண்ணில் எனக்கா விலையில்லா ரத்தம் சிந்தினார். நிலையில்லா உணர்ந்து பாடுங்க, பாட்டா பாடாதீங்க. ஆமென் ஹல்லேலூயா. அப்பதான் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஆமென். ஈன உலகில் பாவத்தில் அலைந்தே தூக்குவார் இல்லையே, கண்ணீரும் சிந்தினேன். சொல்லுங்க. ஈன உலகில் பாவத்தில் அலைந்தே தூக்குவார் இல்லையே, கண்ணீரும் சிந்தினேன்.
என்னை அணைத்தார், கண்ணீர் துடைத்தார், சந்தோஷமும் தந்தார். என்னை அணைத்தார், சந்தோஷமும் தந்தார். நிலை இல்லா மண்ணில் எனக்காய் விலை இல்லா ரத்தம் சிந்தினார். நிலை இல்லா ஆமே விலை இல்லா ரத்தம் சிந்தினார். எத்தனை பேர் உணர்ந்து கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. விலை இல்லாத இந்த மண்ணில் பாடுனீங்களா? உண்மையா பாடுனீங்களா? ஸ்தோத்திரம். உணர்ந்து பாடுனீங்களா? புரிஞ்சு பாடுனீங்களா? இந்த பாட்டு நல்லா இருக்குதுன்னு பாடுனீங்களா? ஸ்தோத்திரம். என்ன பாடுனீங்க? பாடுங்க. நிலை இல்லா இம்மண்ணில் எனக்காய் விலை இல்லா ரத்தம் சிந்தினார். அவர் ரத்தம் சிந்தின பலனை அனுபவிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எதற்காக ரத்தம் சிந்தினார் சொல்லுங்க? எதற்காக அவர் சிலுவையில பாடுபட்டார்? ஸ்தோத்திரம். ஒழுங்கா சர்வீஸ் அட்டன் பண்றாங்க சொல்லுங்க. எதற்காக சிலுவை பாடுகள்? 1 பேதுரு 3:18 தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும்படியாக. ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்த நாம அது முதற்கொண்டு சேராமலே பிரிஞ்சிட்டோம். ஆமென், ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த உறவு புதுப்பிக்கப்படும்படியாக தான் இயேசு வந்து சிலுவையில பலியானார். ஏன் ரத்தம் சிந்தினார்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாது. நம்ம பண்ணி வச்சிருக்கிற பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆட்டு ரத்தமோ இளங்கால ரத்தமோ பரிசுத்தமானது அல்ல. அதனால பரிசுத்தமாய் கர்ப்பம் தரித்து பரிசுத்தமாய் பெற்றெடுத்து பரிசுத்தமாய் வளர்ந்து ஆளான வாலிபத்துல பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்ட பரிசுத்தராகி இயேசுவின் ரத்தம் தான் நாம் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் அவைகளை நீக்கி, தடையாயிருக்கிற அவைகளை நீக்கி மறுபடியும் தேவனிடத்துல சேர்க்கும் பாக்கியத்தை கொடுக்கிறது. அதை அவர் செய்து முடித்து 2025 வருஷம் ஆயிடுச்சு. ரத்தம் சிந்தி. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதை நாம் அறிந்து கொண்டு 10-15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நாம் தேவனிடத்தில் சேர்ந்திருக்கிறோமா? ஸ்தோத்திரம். தேவனோடு உறவாடுகிறோமா? ஸ்தோத்திரம். சேர்ந்துட்டோமா? அப்படியே ஸ்தோத்திரம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு அழுதுட்டு போறது இல்ல. ஸ்தோத்திரம். இந்த சிலுவை பாடுகளை பத்தி பாடும்போது அப்படியே சோகமா பாடுறது இல்ல. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. என்னன்னு தெரியல, எப்போ சபைக்கு வந்தாலும் கிரேசியமா சோகமா தாங்கிறாங்க. இறைய மேல ஒரு அருமையான வசனம். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. என் ஜனங்கள் அழுகையோடும் கண்ணீரோடும் வருவார்கள். ஆமேன் அப்படின்னு வசனத்தை கேட்டாலும் நான் தெரியல. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சபைக்கு எப்படி வருவோன்னு எல்லாமே ஆண்டவர் பார்த்து வச்சுக்கிறாரு. அதுக்காக நம்ம சோகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் எப்பவே உங்களுடைய பாவங்களை எல்லாம் அகற்றிட்டு உங்களாண்ட சேர்க்கும்படியான, தேவனோட சேர்க்கும்படியான காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டாரு. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலோ சேராதே போகிறதாம். ஆமேன். சேர்க்கறதுக்கான வழியெல்லாம் பண்ணிட்டாரு. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? வந்து ஒட்ட மாட்டீங்க. ஸ்தோத்திரம். நான் சேர மாட்டேன்னு. ஸ்தோத்திரம். அப்படி சேராமலேயே இருந்தீங்கன்னா நீங்க எங்க போய்க்கிறீங்கன்னு அர்த்தம். எங்கம்மா சொல்லுங்க? பாதாளத்துக்கு, நரகத்துக்கு. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனிடத்துல சேருகிறவர்கள் தான் பரலோகத்தில் இருப்பார்கள், சேராதவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். இந்த யூதாஸ் காரியத்தை தேவனோடு சேரவில்லை. தேவனோடு இருக்கிற மாதிரியே தான் பாவலா பண்ணியிருந்தான். ஆனா அவனுடைய கிரியைகள், அவனுடைய ஆசைகள், இச்சைகள் ஒன்றும் ஒழியாதபடினால அவனுடைய முடிவு நரகத்தை நோக்கி சென்றது. ஆமே. ஆதாம் தேவனோடு சேர்ந்து வாழ விரும்பாதபடினால ஆதாம நரகத்துக்கு போனான். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, அவர்களை அல்லாமல் நாம் ஸ்தோத்திரம் பூரணராகாதபடிக்கல, அவர்கள் பூரணராகாதபடி கடந்து போனாங்க. நாம் பூரணராகும்படி இயேசு சிலுவையில கல்வாரி ரத்தத்தை சிந்தி நம்மை தேவ சமூகத்துல கிருபையாய் சேர்த்திருக்கிறார். ஆமே. இந்த வாய்ப்பை நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணினுக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சேர்ந்தவர்கள் தான் பரலோகத்துல இருப்பாங்க. ஸ்தோத்திரம். பரலோகத்தை விரும்புகிற மாதிரி தெரியல உங்களை பார்த்தா. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த நரகமே எனக்கு போதும். ஸ்தோத்திரம். நரக கூட்டாளிகள் கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக, கொஞ்ச நேரம் சிற்றின்பத்துக்காக சதா காலம் எங்க போறீங்க? ஸ்தோத்திரம். நரகத்துக்கு போறீங்க. ஸ்தோத்திரம். 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ அதிகபட்சமா 3 மணி நேரமோ அனுபவிக்கிற அந்த சிற்றின்பத்துக்காக, உலக ஆசைகளுக்காக சதா காலம் எங்க போறீங்க?
ஏங்க உங்களுக்கு இந்த நிலைமை? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் கிரயம் செலுத்தி விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தலைமுறையாக தாங்கும்படியான கிருபையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை பாடும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக தொடர்ந்து ஸ்தோத்திரம் இந்த பாடலை பாட போறோம். தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடுமே என்னை நடத்திடுமே. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பாடலை பாடி நம்ம கர்த்தரை துதிக்க போறோம். கருத்தை உணர்ந்து பாடுங்க. சும்மா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் புஷ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க வந்துட்டேன் அப்படிலாம் இல்லை. இங்கேருந்து போகிற போது நீங்கள் மாறி போகாமல் போனால் மறுபடியும் நீங்கள் ஆராதனைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. வெளியில் போய் மறுபடியும் பழைய பாவத்தை செய்வேன்னா நீங்கள் தயவு செய்து சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய நாமத்தை வீணில வழங்குகிறவர்களை தண்டியாமல் விடாராம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்க அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. மாறுங்க, மனம் மாறுங்க. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மனம் மாறுதலை உண்டாக்குகிற ஆராதனையாய் இது உங்களுக்கு உண்டாவதாக. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் மனம் மாற்றத்துட்டு போக போறீங்கன்னு தெரியல. அவருடைய கிருபையை வீணடிக்காதீங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சேர்ந்து பண்ணலாமா? எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும் என்னை நடத்திடுமே. தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும் என்னை நடத்திடுமே. இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததா வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும். இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததா வாழ்கின்றேன் நான். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ செய்பவர். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும் அவரின். ஆமென். கர்த்தர் செய்வதை ஆமென் அவரின் கிருபையால். ஓ தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும் என்னை நடத்திடுதே. தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும் என்னை. ஆமென். காற்றை என் கண்கள் காணலையே, மழையும் என் வாழ்க்கை பார்க்கலையே. சொல்லுங்க. காற்றை என் கண்கள் ஆமென் மழையும் என் வாழ்க்கை பார்க்கலையே. வறண்டு போன என் வாழ்க்கையை உந்தன் கிருபை கண்டதே. வறண்டு போன என் வாழ்க்கையை உந்தன் கிருபை கண்டதே. வாய்க்கால்கள் ஒவ்வொன்றாய் நிரம்பிடுதே. உந்தன் தயவு பெரியதே. வாய்க்கால்கள் ஒவ்வொன்றாய் நிரம்பிடுதே. உந்தன் தயவு பெரியதே. என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழும்ப செய்பவர், என்னை என்றென்றும் கர்த்தர் செய்வதை கண்கள் காணும். அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். கர்த்தர் செய்வதை ஆமென் அவரின் கிருபையால். ஓ தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும் என்னை நடத்திடுமே. தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும் என்னை. இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததா வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும். இயேசுவின் கண்களில் ஆமென் வாழ்கின்றேன் நான். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்றென்றும் வாழ வைப்பவர். விசுவாசமா ஆமென். ஓ glory. கர்த்தர் செய்வதை கண்கள் காணும். அவரின் கிருபை
வாழ்க்கை பெருகும். சொல்லுங்க, கர்த்தர் செய்வதை. ஆமென். அழிக்க நினைக்கும் மனிதரின் வாழ வைக்கும் தெய்வம் அவர். எதிர்த்து நிற்கும் எதிரின் உயர்த்தி வைக்கும் தெய்வம் அவர். சொல்லுங்க, அழிக்க நினைக்கும். ஆமென். வாழ வைக்கும். எதிர்த்து நிற்கும் எதிரின் உயர்த்தி வைக்கும் தெய்வம் அவர். தலைமுறை தலைமுறை அவர் இரக்கம் என்னை சூழ்ந்து கொள்ளுமே. விலகி போகாமல் கடைசி வரை என்னை வாழ வைக்குமே. சொல்லுங்க, தலைமுறை 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 அவர் இரக்கம் என்னை சூழ்ந்து கொள்ளுமே. விலகி போகாமல் கடைசி வரை என்னை வாழ வைக்குமே. என்னை எழுந்த செய்பவர், உயர்த்துபவர், என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழுந்த செய்பவர், உயர்த்துபவர், என்றென்றும் வாழ வைப்பவர். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும். அவரின் கிருபையால் வாழ்க்கை பெறுவோம். கர்த்தர் செய்வதை. ஆமென். அவரின் கிருபையால். ஓ, தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும் என்னை நடத்திடுமே. தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும் என்னை நடத்திடுமே. இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததா வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும். இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததா வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும். அவரின் கிருபையால் வாழ்க்கை பெறுவோம். கர்த்தர் செய்வதை. glory. ஆமென். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும். அவரின் கிருபையால் வாழ்க்கை பெறுவோம். தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும் என்னை நடத்திடுமே. விசுவாசமா, தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும் என்னை. முதல் சொன்னோம், காற்றை என் கண்கள் காணலையே, மழையும் என் வாழ்க்கை பார்க்கலையே. காற்றை என் கண்கள். கையை தட்டி பாடுங்காமே. பார்க்கலையே, வறண்டு போற என் வாழ்க்கையை உந்தன் கிருபை கண்டதே. வாய்க்கால் ஒவ்வொன்றாய் நிரம்பிடுதே, உந்தன் தயவு பெரியதே. சொல்லுங்க, வறண்டு போன என் வாழ்க்கையை உந்தன் கிருபை கண்டதே. வாய்க்கால் ஒவ்வொன்றாய் நிரம்பிடுதே, உந்தன் தயவு பெரியதே. என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்றென்றும் வாழ வைப்பவர்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அவர் கிருபை என்ன பண்றாரு? ஆவியில ஸ்தோத்திரம். பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அபிஷேகத்தை கொடுக்கும்போது அவர் கிருபையிலிருந்து கிருபையாய் இல்ல ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இலவசமான உதவிதான் கிருபை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏற்கனவே கிரயம் செலுத்தி பெற்று வைத்திருக்கிற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவியிலிருந்து என்ன கொடுக்குறாரு? ஆத்மாவுக்கு கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் கிருபை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இலவசமான உதவி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இலவசம் கிடையாது, அவர் கிரயம் செலுத்தி இருக்கிறார் அதற்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இலவசமா நமக்கு கிடைக்கிறதுனால தான் அதோட வேல்யூ தெரியல. ஆமென். இலவசமா கிடைக்கிறதுனால தான் வேல்யூ தெரியல. அது இலவசமா கிடைக்கல, அவர் அதற்கான கிரயத்தை பணத்தை செலுத்திட்டாரு. அதற்கான கிரயத்தை கல்வாரியில் அவர் செலுத்தி அவர் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களை கிருபையாக நமக்கு தராரு, நம்மையில அன்பு வைத்தபடினால. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கிருபையினால தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய கிருபை என்னெல்லாம் நமக்கு தேவை ஆத்துமாவுக்கு எல்லாவற்றையும் கிருபையாய் கொடுத்து 3 மாதங்களை கடக்கும்படி செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிருபையாய் நம்முடைய ஆத்துமாவுக்கு கொடுக்கணும் தேவையானது அப்படின்னா அந்த ஆத்துமா அபிஷேகத்தினால பலன் அடையணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன அடையணும்? பலன் அடையணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆத்துமா பலன் அடைய அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறவர் பிதாவாகிய தேவன். கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. ஆமா, பழைய ஏற்பாட்டு கால பக்தர்களுக்கு வெளியில அவர்களுக்கு தேவைப்படும் போது அபிஷேகத்தை கொடுத்து பலப்படுத்தினவர், புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு நம்முடைய ஆவியில இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அபிஷேகத்தை கொடுத்து பலப்படுத்தி அதன் மூலமாய் கிருபையாய் நடத்துகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இவ்வளவுதானே உங்க உற்சாகம்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ சினிமா தியேட்டர்ல தூங்கின்னு படம் பார்க்குற மாதிரி கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு சொல்றது புரியுதா இல்லையான்னு தெரியல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கிருபையா கொடுக்குறாருங்க, அதனாலதான் நீங்க உயிராக்குறீங்க. நீங்க இவ்வளோ கோளாறு பண்றீங்களே, எப்படி உயிரா இருக்க முடியும்? இவ்வளவு கோளாறு பண்றீங்களே, ஒழுங்கினமா இருக்கிறீங்களே, ஆனா உயிரா வச்சுக்கிறாருல்ல, உங்களை நல்ல சுகமா வச்சுக்கிறாருல்ல. எப்படி நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து கொடுக்குற கிருபைங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா உங்க மேல அவர் அன்பு வச்சுட்டாரு. உலக தோட்டத்துக்கு முன்னாடி உங்களை முன் குறிச்சிட்டாரு, சொந்த ஜனமா மாத்திட்டாரு. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பார்னு சொன்ன வாக்கு தத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை ஒரு விஷயம் நீக்கி நம்மை சுத்திகரித்து விட்டபடினாலே கிருபையை நம்ம விட்டு விலக்கல. அவர் மாத்திரம் கிருபையை நம்ம விட்டு விலக்கி இருப்பார்னா அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எப்பயே எங்கேயோ முறிக்கின்னு போயிடுறோம். ஸ்தோத்திரம். நம்ம பண்ற கோளாறுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் கிருபையின் தேவன். ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்துல நமக்காக பரிந்து பேசி கிருபையாய் அபிஷேகத்தை நம்முடைய ஆத்துமாவுக்கு கொடுத்து அற்புதமாக நடத்துகிற நல்ல ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ இந்த ஆத்துமா ஸ்தோத்திரம் பலன் அடையனா இயேசு கிறிஸ்துவிலிருந்து கிருபை பெற்றாதான். ஸ்தோத்திரம். அதனாலதான் கிருபை இல்லாம வாழவே முடியாதுன்னு பக்தர்கள் பாடுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிருபை இல்லாம நம்மளால ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து கிருபை நமக்கு வந்தாதான் முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கிருபை அபிஷேகம் எந்த அளவுக்கு அந்த ஆவில கிடைக்கிறதோ அதை வச்சுதான் கிருபை கிடைக்கும். பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துவின் ஆவியை அபிஷேகத்தினால நிரப்பினாதான் அவர் கிருபையை ஆத்துமாவுக்கு கொடுப்பார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், இதான் சத்தியங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து பலன் அடையணும், ஆவி பலன் அடையணும். ஸ்தோத்திரம். எலியா பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் அவன் ஒரு மனுஷனாய் நின்று எங்கள் தேவனே தெய்வம் என்று கூக்குரலிட்டது நமக்கு நல்லா தெரியும். ஆமென். ஸ்தோத்திரம். என்ன போட்டி? ஒரு காலை 2 துண்டிக்க வேண்டும், அதை பலிபீடத்தின் மேல விறகு மேல வைக்கணும். ஸ்தோத்திரம். நெருப்புலாம் போட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்தாம வானத்திலிருந்து அக்கினினால ஸ்தோத்திரம் அந்த தகன பலியை தகனிக்க வேண்டும். இதான் போட்டி. இதை யார் செய்கிறார்களோ அவர்களுடைய தெய்வமே தெய்வம். பாகாலுடைய தெய்வம் செய்தால் பாகாலின் தெய்வமே தெய்வம், அல்லது என்னுடைய தெய்வம் செய்தால் என்னுடைய தெய்வமே தெய்வம் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் போட்டி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காலை கொண்டு வரப்பட்டது. பாகாலுக்கான நேரம் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. காலை துவங்கி மதியானம் வரைக்கும் அவர்கள் கூக்குரலிட்டும் என்னென்னவோ கூப்பாடு போட்டு பார்த்தோம், ஒரு உத்தரவும் கிடைக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ எலியாவுடைய நேரம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் பலி செலுத்துவதற்காக செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 17 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. பலிபீடத்தை செப்பனிட்டான். ஆமென்.
என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வேலை? பலி செலுத்துறதுக்கு முன்னாடி பலிபீடத்தை செப்பனிட்டான். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் பலி செலுத்த போறோம், இப்ப ஆராதிக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க பலிபீடம் எப்படி இருக்குது? ஒழுங்காகுதா? ஸ்தோத்திரம். ஒழுங்கு இல்லைன்னா அதை சரி பண்ணுங்க. உங்க பலிபீடத்தில் அசுசி படிந்திருக்குமானால் அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. முதலாவது எலியா பலிபீடத்தை செப்பனிட்டான். அதுக்கப்புறம் அந்த பலிபீடத்தை கற்களினாலே கட்டினான், விறகு அது மேல வைத்தான், அதுக்கு மேல அவனுக்கு கொடுக்கப்பட்ட பலியை வைத்து ஒரே வார்த்தை ஜெபம் பண்ணான். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்றும் இப்பொழுதும் உம்முடைய இருதயத்தை என் பக்கமாய் சாய்த்தீர் என்பதையும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்று சொன்னான். ஆமேன். அவங்க காலில இருந்து மதியானம் வரல நன்னாவோ கூப்பாடு போட்டாங்க, ஒரு பதிலும் இல்லை. இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி எலியா ஜெபம் பண்ணின போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து, ஆமென் அல்லேலூயா, அந்த பலியையும் விறகையும் அங்கிருந்த கற்களையும் மண்ணையும் தண்ணீரையும் நக்கி போட்டது. இதுதான் கர்த்தருடைய வல்லமை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த நெருப்பும் ஸ்தோத்திரம் தண்ணீரை நக்க முடியாது, தண்ணீரை எடுக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய அக்கினி தண்ணீர் போன்ற எந்த காரியங்கள் உங்களுடைய பலிபீடத்தை சுற்றி இருந்தாலும் அவைகளையும் அவர் தகர்த்து போடுவார், அவைகளையும் அழித்து போடுவார். அப்படிப்பட்ட வல்லமையுடையவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க ஆவி அபிஷேகத்தினால பலனடையணும்னா உங்க பலிபீடமாகிய ஆவி செப்பனிடப்படணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாரும் ஏழ்மை இருக்க போறோம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பலிபீடத்தை ஒரு விசை செப்பனிட்டு புதுப்பித்து, ஸ்தோத்திரம், பழைய காரியங்கள் எதுவுமே உங்க பலிபீடத்துல இராதபடிக்கு, ஆமென் அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, அதெல்லாம் ஒரு விசை நீங்கள் அழித்து விட்டவர்களாக இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, எலியாவின் தேவனே என்று சொல்லி அவரை அழைக்கிற போது எலியாவுக்கு மறு உத்தரவுக்கு அருளின ஆண்டவர் உங்களுக்கு மறுல அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் அவருடைய சமூகத்தில் ஒரு விசை கூட அபிஷேகத்தினாலே உங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்த விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. விரும்புறவங்க ஸ்தோத்திரம் இந்த பாடல் வரிகளை என்னோடு கூட சேர்ந்து பலிபீடம் செப்பனிடப்பட்டவர்களாய், அப்படி செப்பனிடப்படாத சூழ்நிலையில இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்தா தயவுசெய்து கண்ணை மூடி ஆண்டவரே என்னுடைய பலிபீடம் செப்பனிடப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவையில்லாததெல்லாம் என் பலிபீடத்துல இருக்குது. ஆமேன். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் எடுத்து என் பலிபீடத்துல போட்டு வச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பலிகளை, அப்படிப்பட்ட பலிபீடத்திலிருந்து செலுத்துகிற பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறது இல்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டபடினாலே இந்த கால நேரத்தில் ஆண்டவர் அவையெல்லாம் ஒரு விஷயம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் செப்பனிடுறேன்பா. எந்த உலக காரியமே என்னை பின்தொடராதபடிக்கு ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தில் பலிபீடம் செப்பனிடப்படுவதாக. கையை தட்டி ஆமேன் சொல்லி ஹல்லேலூயா. பலிபீடத்தை செப்பனிடுங்கப்பா. இப்போது இறங்க போகிற அக்கினி ஆண்டவரே என்னுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தும்படியான அக்கினியாய் கடந்து வர வேண்டுமே என்று சொல்லி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. விசுவாசமா பாடுங்க. எலியாவின் இறங்கிடும் நேரமே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே, நான் ஒருவன் மாத்திரம் ஆமென் பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய்.
புதிய 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 காரியம் வாழ்க்கை நடக்கணப்பா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி பின்தட்டில் ஆமென் வார்த்தை தெய்வம் நம்மை. நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். விசுவாசமா மீனை கொண்டு மீட்பார் என் தெய்வம், மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு அனலாக்கும் அக்கினி. சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து ஆவியே 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 ஆவியே. சம்பளப்பட்ட பலிபீடத்துல அது அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியே ஆவியே அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடு அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடு அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. கேரி ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, அழைத்தவர் கரம் நடத்தோ, என்னை அழைத்தவர் கரம் நடத்தோ. இப்ப சொல்லுங்க, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல். சொல்ல மாட்டீங்களே, செய்ய முடியாதுனா பின்னிட்டு பாராமல். இப்ப உங்களை அபிஷேகம் நடத்த போடுங்க, உங்களால முடியுங்க. பின்னிட்டு பார்க்க உங்களால முடியாதுங்க. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, அழைத்தவர் கரம் நடத்தோ, என்னை அழைத்தவர். எல்லாம் கண்ண மூடி ஆவியே 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 ரிவலவா சக்கதரலவா ஆவியே. சொல்லுங்க ஆவியே. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, ஓ எலியாவின் ஓ நேரமே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் ஆமென் ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை. என்னெல்லாம் பாகாலின் காரியங்கள் உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ எரித்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார்.
ஆமென் ஹalleluya. உங்களுக்குள் இருக்கிற உள்ளான மனுஷனாமே ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட. சொல்லுங்க. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். கரங்களை தட்டி ஆமென் ஹalleluya. ஸ்தோத்திரம். நீங்க உங்க ஆவியை பலப்படுத்தாத வரை உங்களுக்கு கிருபை கிடைக்காதுங்க. ஸ்தோத்திரம். ஆவி பலன் அடைஞ்சாதான் கிருபை கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை ஆராதிக்கும் போதுதான் அபிஷேகத்தை ஆவிக்கு கொடுத்து பலனடைய செய்யறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் அன்றைக்கு எலியா கூப்பிட்ட போது, செப்பனிட்டு கூப்பிட்ட போது, உடனே ஒரே வார்த்தையில கர்த்தர் அந்த பலிபீடத்தின் அக்கினினால பலிபீடத்துக்கு உத்தரவு கொடுத்து அங்க இருக்கிற பலிகளை எல்லாம் அங்கீகரிப்பாரானால் அதே தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கையை உயர்த்தி ஆவியே ஆவியே. ஒரு விசுவாசத்தோடு, என்னுடைய பலிபீடம் செப்பனிடப்பட்டிருக்குது, அதனால என்னுடைய ஆவி பலனடையணும். ஆமென் ஹalleluya. என்னுடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் பலனடையணும் என்ற வாஞ்சையோடு கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஆவியே ஆவியே அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. என்னை அபிஷேகியோ அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஆமென் ஹalleluya. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. இப்ப சொல்லுங்க. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இப்போ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை வென்றிடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுங்க. நெருப்பாய் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியே 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 அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்க. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. இப்ப கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. சொல்லுங்க. என்னை
என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. சொல்லுங்க, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. அல்லேலூயா, glory, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் சேர்த்து சத்தமா ஒரு விசை கூட அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஓ, என்னை முன்குறித்தீரே, நீர் உண்மை உள்ளவரே. நம்மை முன்குறித்தார், முன்னறிந்தார், நம்மை அழைத்தார், இப்போது அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை முன்குறித்தீரே, நீர் உண்மை உள்ளவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. அல்லேலூயா, கையை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னொரு விஷயம் கூட அல்லேலூயா. ஓ, அல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை தட்டி என்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர், நான் உண்மை இல்லாதவனாயிருந்த அவர் உண்மையுள்ளவராக என் கரங்களை பிடித்து இம்மட்டேனை நடத்தினார் நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படி எல்லாம் முழங்கால் படிட்டு, கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ, கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ, விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை, ஆவியில் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம்,
ஆவியில் ஆராதனை. இப்ப கரங்களை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா ஆஹா ஓ ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமென். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் ஆராதனை. எத்தனை பேர் என்றுரை செய்தவரை. ஆமென். ஆவியில் ஆராதனை. கடைசி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 ஆமென். எத்தனை பேர் கரங்களை தட்டி நல்லா நீங்க கிருபை அனுபவிக்கிறவங்களா இருந்தா, கிருபையால் நடத்தப்படுறவங்களா இருந்தா, உங்களுடைய உள்ளான மனுஷன் பலனடைந்த உணர்ந்தா நல்ல கையை தட்டி ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை நினைவு கூர்ந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டு எங்களுக்கு ஒரு விஷயம், ஆண்டு எலியாவின் தேவனாய் இறங்கி வந்து எங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நான் பின்னிட்டு திரும்பி பாராமல் ஆண்டவரே, ஆண்டே முன்வைத்த காலை கலப்பையில் கை வைத்த எவனும் ஸ்தோத்திரம் பின்னிட்டு பார்க்காமல் என்னை பின்பற்ற வேண்டும் என்று லூக்கா 9 கடைசி வசனம் சொல்லுதுப்பா. நாங்க கலப்பையில கையை வச்சுட்டோம், அதனால திரும்பி நாங்க பார்க்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆண்டவரை ஃபாலோ பண்றவர்களாக, உம்முடைய பாதையில நாங்கள் நடந்து வருகிறவர்களாக, தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்த போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி மீதியாருக்கு நேரம் முழுதும் அதற்கேற்றபடி வார்த்தைகள் வெளிப்பட, அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே சென்று கிரியை நடப்பிக்க அன்று எங்களை என்னை தாழ்த்தி இப்படி கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதற்கு ஏற்றபடி என்னுடைய ஆத்மாவை ஆவியை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுடைய நாம மாத்திரம் தொடர்ந்து மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காருவோம். ஆண்டுடைய நல்ல நாமத்தினாலே இந்த விசேஷமான 4வது மாதத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் பங்கு பெற்று அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 3 மாதங்களை கிருபையாய் கர்த்தர் கடக்கும்படி செய்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 4வது மாதத்தில் நாம் இருப்பது அவருடைய கிருபை. எத்தனை பேர் அவருடைய கிருபையை ருசிக்கிறீங்கன்னு தெரியல, கிருபையை உணர்றீங்கன்னு தெரியல. ஏதோ என்னுடைய பக்தியினால, என்னுடைய பரிசுத்தத்தினால தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ற மாதிரி இது உங்களை பார்த்தா ஸ்தோத்திரம். அவராண்டது எந்த கிருபை எனக்கு கிடைக்கல, ஆண்டவர் நான் பெறல, நானே என்னுடைய பக்தியினால ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தினால வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ற மாதிரி இது உங்களை பார்த்தா ஸ்தோத்திரம். அப்படியா? உங்களுடைய பரிசுத்தம் உங்களை நடத்துதா? உங்களுடைய பக்தி உங்களை நடத்துதா? ஸ்தோத்திரம். இல்லவே இல்லைங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்மளை நடத்துது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, உற்சாகம் அல்லேலூயா. ஆமா, கிருபையை நம்ம விடாமல் பற்றி கொண்டிருப்பதற்கு கலப்பையின் மேல் கை வைத்த நாம் பின்னிட்டு பார்க்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாராதபடி நடந்து போக ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை பெற்றுக்கொள்ள இன்னும் முனைப்புடன் தேவ சமூகத்துல காணப்படுவோம். இந்த உற்சாகம்லாம் போதாது.
ஸ்தோத்திரம். இன்னும் உற்சாகம் வேண்டும். அதனால தயவு செய்து நீங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருப்பீங்க அப்படின்னா நம்முடைய குரூப்ல இணைத்து கொள்ளுங்கள். நம்முடைய குரூப்ல அதிகமான ஸ்தோத்திரம் இயேசுவின் வருகைக்கான செய்திகள் இங்கே பதிவிடப்படுகிறது. அதை கேளுங்க. ஸ்தோத்திரம். அது கூட மனசு இல்லை, உங்க நம்பர் கொடுக்க மனசு இல்லை அப்படின்னா ஜிஎஸ் மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நம்முடைய சபையின் சேனல் அது. அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வீடியோக்களை பார்த்து ஆவியில பலனடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து ஆண்ட்ராய்டு போன் இல்லாதவர்கள் வாங்குங்க சீக்கிரமா. ஸ்தோத்திரம். வாங்கணும், நான் இன்னும் ஆண்டவரிடத்துல சேரணும் அப்படின்ற வாஞ்சை உங்களுக்கு இருந்தா நீங்க இப்போ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஃபோன் இருக்கும். உங்களுக்கு தான் வாஞ்சே இல்லையே, நான் ஏன் சேரணும் ஆண்டவர் கூட? உலகத்தோடு சேர்ந்து அப்படியே உலகத்தோடு நான் அழிய போகிறேன், நான் எதுக்கு ஆண்டவராண்ட சேரணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது ஃபோனு. ஆண்டவரோடு நான் சேரணுங்க, அந்த மோசமான பாதாளத்துக்கு நான் தப்புனங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? ஃபோனு கிடைக்கும். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதற்கான வழியை கர்த்தர் உண்டாக்கி தருவார். ஃபோன் வச்சிருந்தோம் யூஸ் பண்ண முடியாம நிறைய பரிதாபங்கள் இங்க இருக்குது. ஸ்தோத்திரம். பிசாசின் அடிமைத்தனத்துல மாட்டிக்கொண்டு பரிதாபங்கள் இங்க இருக்குது. ஸ்தோத்திரம். அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையாய் கொடுப்பாருன்னு நம்ம கேட்கிறோம் செய்தி. ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வசதி, டேட்டா வசதிலாம் வேணும்னு ஜெபம் பண்ணா கொடுக்க மாட்டாரா? அவரை அறிந்து கொள்வதற்காக. ஸ்தோத்திரம். நமக்கு தான் வாஞ்சே கிடையாது. ஸ்தோத்திரம். ஏனோ தானோ எவனோ செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுக்குற கதையா சபைக்கு வந்துங்கிறோம். ஸ்தோத்திரம். நானும் சபைக்கு போனேன். ஸ்தோத்திரம். அதனால உங்க வாழ்க்கை மாறணும். ஏன்னா கடந்த வெள்ளிக்கிழமை அதை தியானிச்சோம். அதை நம்முடைய குரூப்ல நேற்றைக்கு பதிவிட்டு இருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். இப்போ ஒரு விசை புதுசா வந்தவங்க ஸ்தோத்திரம் பார்க்கறதுக்காக ஸ்தோத்திரம் அதை நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் படிக்க போறேன். ஸ்தோத்திரம். குரூப்ல இருக்கிறவங்க ஸ்தோத்திரம் பார்த்த மாதிரி மெசேஜை ஆன் பண்ணி விடுறவங்க ஸ்தோத்திரம் தயவு செய்து மனம் திரும்புங்க. போய் உங்க குரூப்ல இருக்குது, தெளிவாக படிங்க. ஸ்தோத்திரம். தயவு செய்து இதை படிங்க. புரியுதான்னு பாருங்க. நான் படிக்கிறேன், பின்னாடியே பாருங்க அங்கே ஸ்க்ரீனில். தயவு செய்து இதை பிறருக்கு அனுப்பவும். ஒரு ஊழியக்காரருக்கு சொப்பனத்தில் ஆவியானது வெளிப்படுத்தியது. நான் அதை பார்த்தேன், மிகவும் பயமாக இருக்கிறது. இறுதி நேரம் நெருங்கிவிட்டது. இது எதிர்பாராத ஒரு மின்னல் போல நடக்கும். மனம் திரும்புதலுக்கான நேரம் இனி இராது. ஸ்தோத்திரம். அவர் வந்துட்டாருன்னா அப்பெல்லாம் போய் நான் மனம் திரும்பிடலாம், ஜெபம் பண்ணிடலாம்னா இருக்காதான். என் கனவில் பாவ மன்னிப்புக்கான என்னுடைய கடைசி ஜெபத்தை நான் கூறினாலும் நான் சொர்க்கத்துக்கு வரவில்லை. ஒரு பாஸ்டருக்கு தரிசனத்துல கண்டதை அவர் எங்க குரூப்ல பதிவிட்டு இருக்கிறார். அவர் என்ன சொல்றார்? இறுதி ஜெபம் பாவ மன்னிப்புக்காக நான் பண்ணாலும் நான் எங்க போல பாஸ்டர் எங்க போல பரலோகத்துக்கு செல்லவில்லை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சொர்க்கத்துக்கு வரவில்லை. கடவுள் காதுகளை மூடுவது போல இருந்தது. அவர் பண்ற ஜெபத்தை கேட்காம கடவுள் காதுகளை மூடுவது போல. ஸ்தோத்திரம். பாக்குறீங்களா? கேட்குறீங்களா? ஸ்தோத்திரம். கேட்டா நீங்க நிச்சயம் மனம் திரும்பணுமே. ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமையே மனம் திரும்பி இருக்கணுமே. ஒண்ணுமே காணாம மாற்றோம். வெள்ளிக்கிழமை கேட்டு தான் போனோம், அப்படியே தான் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எதுக்கு உங்களுக்கு வாசிக்கிறதுன்னு தெரியல. ஸ்தோத்திரம். காதுகளை மூடிக்கொண்டது போல இருந்தது. ஏராளமான மக்கள் ஒரு தேவாலயத்துக்குள் ஓடுவதை நான் கண்டேன். எப்போ? ரகசிய வருகை வந்து போன பிற்பாடு, ரகசிய வருகை முடிந்த பிற்பாடு ஜனங்க எங்க வராங்க? இப்ப சர்ச்சுக்கு வாயானா இப்ப வர்றது இல்ல. ஸ்தோத்திரம். எப்ப வராங்க? ரகசிய வருகை முடிந்து விட்ட பிற்பாடு ஏராளமான ஜனங்கள் ஒரு தேவாலயத்தில் ஓடுவதை நான் கண்டேன். ஆனால் அந்த தேவாலயத்துக்குள் எல்லா இடங்களிலும் கத்தி கூச்சலிடுகிறார்கள். மக்கள் சொர்க்கத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்கிறார்கள். இதோ ஒரு விசித்திரமான ஆவி, அதாவது பரிசுத்த ஆவி, சிலருக்குள் இன்னும் தெளிவாக நுழைந்ததை போல் இருந்தது. எனக்கு அருகில் இருந்த ஒரு வயதான மனிதரை பார்த்து எனக்கு நினைவு இருக்கிறது. அந்த நேரத்தில் கர்த்தருடைய ரகசிய வருகை நடந்ததை நான் உணர்ந்தேன். நான் மேலும் அழுதேன். உடனே பிசாசு பொறுப்பேற்று கிறிஸ்தவர்களில் கைவிடப்பட்டவர்களை கேலி செய்ய ஆரம்பித்தான். அனைவரின் பெயரையும் அவன் பதிவு செய்தான். இந்த நேரத்தில் நான் எழுந்தேன். முடிவு அருகில் இருப்பதை விட அதிகம். ஸ்தோத்திரம். அது இதுவரை நான் வெள்ளிக்கிழமை மாசம் கீழே பாருங்க. இயேசு இப்பொழுது வந்தால் தேவாலயத்தில் பலர் கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்பது
என் இருதயத்தை மிகவும் உடைக்கிறது. முடிவு நெருங்கிவிட்டது என்பது பலருக்கு தெரியாது. இது தொழில்நுட்பம் அல்லது ஸ்தோத்திரம் வளர்ச்சியிலும் முன்னேற்றம் என்று என்னிடம் சொல்லாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியும் உங்களுடைய வார்த்தையுடன் இசைந்து இருக்கவில்லை, ஸ்தோத்திரம் ஒத்திருக்கவில்லை என்றால் மனம் திரும்புங்கள். உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல, உங்க ஆவியில ஏதாவது உங்களோடு இசைந்திருக்கவில்லை என்றால் மனம் திரும்புங்கள் மற்றும் ஜீவியத்தை மாற்றுங்கள். நீங்கள் சொர்க்கத்தை தவறவிட்டால் நீங்கள் ஒருபோதும் நரகத்துக்கு தப்ப முடியாது. அப்படியே சோகமா மூஞ்சி வச்சுன்னு பார்த்தா நரகம் பரலோகம் போயிடுவீங்களோ? என்ன பட்சப்பா? உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கினுக்குது, நரகத்துக்கு நேரம் நடத்தி கொண்டிருக்கிறது? இயேசு சொல்லும்போது தெளிவா சொன்னார், உன் கண் இடரல் உண்டாக்கினா அதை புடுங்கி போட்டு. உன் வாய் உனக்கு பிரச்சனையாகுதா, அதை நாக்கு அறுத்துக்கின்றார். ஸ்தோத்திரம். நீ குருடனா பரலோகத்துக்கு போறது நல்லது, 2 கண்ணோட நரகத்துல போய் என்ன பண்ண போற? நெருப்புல. ஸ்தோத்திரம். அதனாலதான் இங்க சொல்றாரு, ஸ்தோத்திரம், எந்த காரியம் உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குது, இச்சையை தூண்டுது உங்க பகுதியில, அதை இயேசுவின் நாமத்துல அழிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரகசிய வருகை சீக்கிரம் நடக்க போகுது. ஸ்தோத்திரம். இதை தொடர்ந்து ஆவியானவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க அந்த ரகசிய வருகையில கைவிடப்பட்டால் உங்களுடைய முடிவு பரிதாபம். ஸ்தோத்திரம். ரகசிய வருகையில கைவிடப்பட்டவர்கள் நரகத்துக்கு தப்ப முடியாதான். ஸ்தோத்திரம். கேக்குறீங்களா? ஆபிரகாம் ஐயா, கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக, 3 மணி நேரம் சந்தோஷத்துக்காக வாழ்க்கை புல்லா நீங்க போய் நரகத்துல அழியணுமா? 3 மணி நேரம் சந்தோஷத்துக்காக வாழ்க்கை புல்லா போய் நீங்க நரகத்துல அழியணுமா? நித்திய நரகம் அதுக்கு பேரு. அங்க போனா சாக முடியாது. ஸ்தோத்திரம். சதா காலமும் வெந்து வேதனை, ஐயோ அம்மா கூக்குரல், அழுகையும் பற்கடிப்பு உண்டாகும், துர்க்கந்தம் வீசும். ஸ்தோத்திரம். இருள், கார் இருள், ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்கவே முடியாது. எரிகிற அக்கினியும் கந்தகமும், அவியாத அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கிற கடல் தான் நரகம். ஸ்தோத்திரம். நாம இங்க விட வேண்டியவர்களை விடலைன்னா அங்கதான் பங்கடைவோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இதை அநேகருக்கு சொல்லும்படியாய் பகிரப்பட்டபடியினாலே ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த பூமியில செய்ய வேண்டுமானால் தம்முடைய ஊழியக்காரருக்கு அறிவித்து விட்டு தான் செய்வார். ரகசியமா திடீரென எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். இதை பதிவிட்டவர் ஒரு ஸ்தோத்திரம் டிபிஎம் சீனியர் பாஸ்டர். ஸ்தோத்திரம். இந்த பெண்டிகாஸ்டல் மிஷன் என்று சொல்லுகிற ஸ்தோத்திரம் சபையை சார்ந்த, ஸ்தாபனத்தை சார்ந்த சீனியர் பாஸ்டருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருப்பதை அவர் இங்கே வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்திருந்தார். நானும் நம்முடைய குரூப்பில் பகிர்ந்திருந்தேன். அதை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். ஸ்தோத்திரம். குரூப்பில் பதிவிட்டு இருந்தேன். எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. ஏதோ இந்த ஆள் வேலை இல்லாமல் கத்திங்க எடுக்கிறான்னு நினைக்கிறீங்களான்னு தெரில. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். மனம் திரும்புங்க. நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உங்களுக்கு உண்டாகட்டும். அது உங்களுக்கு கஷ்டம்தான், கஷ்டம்தான், கஷ்டம்தான். நீங்க ஆவியில ஆண்டவரே நான் மனம் திரும்புவதற்கு கிருபை கொடுங்கப்பான்னு கேட்டா அவர் கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களால முடியாது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பிதாவிடத்துல, பிதாவே நாங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுப்பதற்கு கிருபை கொடுங்கப்பான்னு தாகத்தோடு நீங்க கேட்டீங்கன்னா அவர், ஸ்தோத்திரம், மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்த அவர் உங்களுக்கு, அவர் ஆவியிலிருந்து உங்க ஆத்மாவுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கும்படியான கிருபையை கொடுப்பார். அந்த கிருபை உங்களுக்கு கிடைச்சிட்டு அவங்களால மனம் திரும்ப முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க மனம் திரும்புவதற்கு உங்களை அர்ப்பணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிற இந்த நேரத்தில் நம்முடைய சபையின் இந்த வார அறிவிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். வருகிற புதன்கிழமை சிலுவை பாடுகள், பாடுகளினாலே நமக்கு கிடைத்த மேன்மை என்ன என்பதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இது இந்த வாரம் கடைசியான ஆராதனை, சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கிற கடைசியான ஆராதனை. எனவே வருகிற புதன்கிழமை மாலையில் நடக்கிற ஆராதனையில் பங்கு பெற்று தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மாலை சிலுவை தியான வெள்ளி ஆராதனையில் இந்த வாரம் கடைசி ஆராதனை ரட்சிப்பை குறித்து, ஆத்தும ரட்சிப்பை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். கடந்த 5 வெள்ளிக்கிழமையில 5 டாபிக், இயேசு சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என்ற தலைப்புல ஸ்தோத்திரம் நாம் தியானித்து சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோம். அந்தபடி வருகிற ஸ்தோத்திரம் வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு
ரட்சிப்பை குறித்து, ஆத்தும ரட்சிப்பை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். எனவே யாவரும் தவறாமல் கலந்து கொள்ள கடைசியான வெள்ளிக்கிழமை ஸ்தோத்திரம் தொடர்ந்து நீங்கள் கடந்து வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நமக்கு வெள்ளிக்கிழமை ஜெபம் உண்டு, ஆனால் சிலுவை பாடுகளை குறித்து அல்ல, ஸ்தோத்திரம் சிலுவையின் ஆசீர்வாதங்களை குறித்தல்ல, மற்ற காரியங்களை குறித்து நாம் தியானிக்கிறபடினாலே சிலுவை குறித்து தியானிக்கிற வெள்ளி ஆராதனை, கடைசி 6வது ஆராதனை. யாவரும் கலந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதை தொடர்ந்து வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி 6:30 மணி முதல் 2வது வார பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை மற்ற சபைகளில் குருத்தோலை ஞாயிறு ஆராதனையாக அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய சபையில் அப்படி இல்லை. நம்ம ஆராதனையாக பரிசுத்த ஆராதனையாக ஆராதிக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் குருத்தோலை பவனிலாம் கிடையாது, குருத்தோலை பற்றி எந்த காரியமும் கிடையாது. ஸ்தோத்திரம். அதனால் தொடர்ந்து நேரத்தோடு தேவ சமூகத்துக்கு கடந்து வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து அடுத்த வாரம் ஃபுல்லாக நமக்கு ஹோலி வீக்ஸ் வாரம் ஃபுல்லாக சர்ச் இருக்குது. அதை குறித்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அறிவிப்பாக சொல்லுவேன். அதனால் இந்த ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் நாம் தேவனுடைய சமூகத்தில் தியானித்து கொண்டிருக்கிற தேவனோடு உள்ள உறவை குறித்து செய்தி இருக்கும். இதுக்கப்புறம் இந்த செய்தி தொடராது, இன்னைக்கு ஃபினிஷிங் இருக்கும். ஸ்தோத்திரம். வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் வேறு டாப்பிக்கில் நம்ம செய்தி தியானித்த பிற்பாடு கர்த்தருக்கு சித்தமானால், அவருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற 27ஆம் தேதி முதல் தொடர்ந்து நாம் இந்த காரியத்தை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். எனவே தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து ஜெபத்தோடு வசனங்களை கேட்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்க, தேவனோடு ஐக்கியப்பட, உறவாட, முனைப்புடன் கடந்து வர ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. எனவே தொடர்ந்து தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் உங்களை அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் ஆண்டுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு நடங்க. ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரப்போகிற தண்டனைக்கு தப்பும்படியான கிருபையை கர்த்தர் கொடுப்பார். எனவே மனதில் வைத்து செயல்படுங்கள். எனக்காக யாரும் எதையும் செய்ய வேணாம். உங்கள் ஆத்துமாவுக்கு ஸ்தோத்திரம், உங்களை சார்ந்தவர்களின் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் உத்தரவாதிகளாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம், தயவு செய்து உங்கள் ஆத்துமாக்களை ரட்சித்து கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களை மீட்டு கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். நரகத்துக்கு தப்பித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை கொடுத்து நடத்துவாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற 2ஆம் மாசத்திலிருந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற சபையின் அங்கத்தினராக இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சபைக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதனால பென்சிங் அமைக்கும்படி விரும்பி இருக்கிறோம். அதற்காக ஒரு குடும்பத்துக்கு 2000 ரூபாய் தர வேண்டும் என்று 2வது மாசத்துலேருந்து கேட்டுனேக்கிறோம். ஸ்தோத்திரம். நல்லா சம்பாதிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுப்பதற்கு மனசு இல்லைன்னா ஸ்தோத்திரம், உங்கள் பொக்கிஷங்களை பூமியில சேர்த்து வைக்க வேண்டாம். அங்கே பூச்சிகள் அந்த பொக்கிஷங்களை தின்னும், திருடர்களும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஆமென். உங்கள் பொக்கிஷங்களை எங்க சேருங்க? பரலோகத்துல சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது ஸ்தோத்திரம் சாப்பிட்றது கிடையாது, திருடர்கள் திருட முடியாது. ஆலயத்துக்கு நீங்க கொடுப்பது பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்ப்பது, கொடுக்காம இருப்பது பூமியில பொக்கிஷத்தை சேர்ப்பது. நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு பாருங்க. 10ஆம் தேதி வரை டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தயவு செய்து வருகிற 10ஆம் தேதிக்குள்ள நீங்க கொடுப்பீர்களே ஆனால் 20ஆம் தேதி உயிர்த்தெழுந்த ஆராதனையில ஸ்தோத்திரம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு சந்தோஷமா இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனை கொண்டாடும்படி இருக்கிறோம். 3வது வார ஆராதனை. அதனால தயவுசெய்து அதுக்கு முன்னாடி கொடுத்தாதான் செய்வதற்கு வசதியாக இருக்கும். எனக்கு தயவுசெய்து மனதில் வைத்து 10ஆம் தேதிக்குள்ள எப்படியாவது கொடுங்க. என்ன சொன்னேன், உங்களுக்கு நகை இருந்தால் அதை வச்சுட்டு கொடுங்கன்னு. ஸ்தோத்திரம். ஆமென். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். ஸ்தோத்திரம். காதில் கம்மல் போட்டு எந்த லாபமும் கிடையாது. அது உங்களை பரலோகத்துக்கு அனுப்ப போறது இல்லை. அதை போய் வச்சுட்டு சபை ஊழியத்துக்காக கொடுத்தீங்கன்னா அது பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு வழியா மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதில் மறுபடியும் சொல்லி ஸ்தோத்திரம் என்னை தூண்டாதீங்க. ஸ்தோத்திரம். 10ஆம் தேதி தான் லாஸ்ட்டு. கொடுத்து உதவுங்கள். இந்த மாசத்துல, போன மாசத்துல 3 மாசம் வரைக்கும் இது வரைக்கும் சந்தா தசம்பாகலாம் வைக்காதவங்க ஸ்தோத்திரம் நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கிறார். ரெஸ்டே இல்லாமல் சம்பாதிக்கிறீங்க. நீங்களே சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி கர்த்தரை கனப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறபடினாலே தயவு செய்து 3 மாசம் வைக்காதவங்க சேர்த்து இந்த 4வது மாசத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அது ஈஸ்வருடைய தேவைகளை சந்திக்கிறதா இருக்கும். எனவே தயவு செய்து இதெல்லாம் மனதில் வைத்து செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் ஒரு 5 குடும்பங்கள் 2000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து உங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு விசை கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அதற்காக
கண்ணை மூடி ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, உமக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உமக்கு கொடுப்பதற்கு எங்க கரங்களை திராணி உள்ளதா மாத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் கேளுங்களேன். எத்தனை பேர் கொடுக்கறதுக்கு வாஞ்ச, நான் ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எப்படி எனக்கு வருமோ தெரியாது, ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் வாங்கி உமக்கு கொடுக்கும்படியான கிருபை இந்த கால நேரத்தில் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் ஏமாத்திட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை ஏமாத்தி கொண்டிருப்பது எனக்கு ஆண்டவரே விருப்பம் இல்லப்பா. ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாட்கள் குறுகிய காலமா இருக்கிறபடினாலே ஆண்டவரே, இன்னும் 4 நாட்களுக்குள்ளாக இந்த ஆலயத்துக்கு தரும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பணத்தை எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து அதை நாங்கள் கொண்டு வந்து உற்சாகமா இந்த ஊழியத்துக்கு கொடுக்க கர்த்தாவே எங்களுடைய கரங்களை பலப்படுத்தும், திராணி உள்ளது ஆக்கும் என்று சொல்லி யாரெல்லாம் மனபாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவருடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புவதாக, அவருடைய ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டு ஓடுவதாக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அதிலிருந்து ஒரு பகுதியை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தின் நன்மை உண்டாயிருக்க கொடுப்பதற்கு கர்த்தர் பலப்படுத்தி நடத்தும்படியாய் தொடர்ந்து மீதியாருக்கு நேரம் முழுதும் எங்களோடு என்னோடு நீர் பேசும்படியாய் உங்களுடைய கரத்துல என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் செய்யும். எசேக்கியேல் 47 நாங்கள் வாசிக்கிறோமே, நீங்கள் கிழக்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் மேற்கு வாசல் வழியாய் புறப்பட கடவன், தெற்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் வடக்கு வாசல் வழியாய் புறப்பட்டு செல்ல கடவன், வந்த வண்ணமாய் ஒருவனும் புறப்பட்டு போகக்கூடாது என்று சொல்லுகிற எசேக்கியேல் 47. ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தின் வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை கொடுத்து நாங்கள் வந்த வண்ணமாய் அல்ல, இங்கிருந்து போகிற போது இனி வாழ்ந்தால் இயேசுவுக்காக, இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன் என்கிற அந்த வைராக்கியம் வாஞ்சையாய் கிரியை செய்கிற ஆவியிலிருந்து எங்களுக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்கிறார். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். ஹல்லேலூயா.